அரவிந்த் ஆப்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு மூணாவது ப்ரோமோ, கடைசி ப்ரோமோ, எவிக்ஷனை பத்தின ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி இதை பத்தி நம்ம பேசிட்டோம், சரிங்களா? இருந்தாலும் திரும்பவும் பேசுறதுக்கான ரீசன் நான் சொன்னேன் இல்லையா, சில தற்குறி பிணந்தினி கழுகுகள், ஓனாய் கூட்டம், ஹைனா கூட்டம், எச்சக்கல கூட்டம், அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலைக்கான பதிலைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முதல்ல ப்ரோமோல நடக்கிற விஷயங்களை நம்ம பேசிடுவோம். எவிக்ஷன் நடக்குது. இன்னைக்கு ஒரு எவிக்ஷன், நாளைக்கு ஒரு எவிக்ஷன். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 2 எவிக்ஷன் இருக்கு. 2 எவிக்ஷனா இருந்தால் யார் யார் போவாங்க அப்படிங்கிறத கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம சேனல்ல போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு எவிக்ஷன். இன்னைக்கு எவிக்ஷன்ல யார் எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி. நாளைக்கு ஒரு எவிக்ஷன் நடக்குது, அதுல யார் எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா. ஸோ டபுள் எவிக்ஷன்ல நம்ம சொன்ன மாதிரி ஜெஃப்ரி மற்றும் அன்ஷிதா தான் எவிக்ட் ஆகுறாங்க. இவங்க தான் அன்அஃபிஷியலும் லீஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அஃபிஷியலுமே லீஸ்ட்ல இவங்க 2 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வராங்க, வந்து நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒருத்தரை வெளியே அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ யார் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இல்லத்தில் இருக்கும் செல்லங்கன்னு சொல்லும் போது இந்த செல்லம் ரொம்ப முக்கியமான செல்லமா இருந்தாப்புல இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி தான் பேர் எடுக்கிறாங்க. நம்ம வந்து சுற்றி வளைக்க வேணாம், நம்ம காடை காட்டுவோம்னு சொல்லி காட்டுறாங்க. காட்டினா அதில் ஜெஃப்ரி பேர் இருக்கு. நீங்கள் ஏன் இதை வச்சு நீங்கள் எப்படி வந்து அதை அழகாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கோவா கேங்கை காட்டுவாங்க, ஜாக்லினை காட்டுவாங்க, ராயனை காட்டுவாங்க, அப்புறமா சௌந்தர்யாவை காட்டுவாங்க, இறுதியாக அருணை காட்டியிருப்பாங்க. அருணை ஏன் காட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். அருணை காட்டுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவர் தான் ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் விட்டு கொடுத்தாப்புல. ஸோ இது வந்து நடக்குதா, ஜெஃப்ரி எவிக்டட். இப்போ என்ன இதில் மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் தாண்டா எதிரி. ஏன்னா ட்விட்டரில் இவனுங்க வந்து என்னமோ ட்விட்டரையே நாங்கள் தான் ஆட்சி செய்கிறோம் அப்படின்ற ஒரு நினப்பில் இருக்கானுங்க. யூடியூப்ல பெருசாக ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை. நம்ம தான் வந்து இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன். ஸோ இதனால இவனுங்க வந்து இந்த காசு இருக்கிற ஒரு தைரியம், நமக்கு கூட்டம் இருக்கு ஒரு தைரியத்தில் இஷ்டத்துக்கு ஒருத்தவங்க மேலே அபியூஸை வந்து தெளிக்கிறது, இஷ்டத்துக்குன்னு தெளிக்கிறது. இப்போ இந்த ப்ரோமோல ஜெஃப்ரி எவிக்ட் ஆகிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த இவனுங்க ஃபேவரா, அதாவது இவனுங்களுடைய கண்டஸ்டன்ட்டுக்கு ஃபேவரா மாற்றணும்னா என்ன பண்ணணும்? சும்மா தானே இருக்காங்க ஜாக்லினை போட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரியோட எவிக்ஷனுக்கு ஜாக்லின் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜாக்லின் தான் ஜெஃப்ரியோட கேமை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, ஜாக்லின் தான் ஜெஃப்ரி வந்து இன்னைக்கு எவிக்ட் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வாயில் அசிங்கமாக தான் வருது. ஏன்னா ஜாக்லின் எப்படி இதுக்கு காரணமாக முடியும்? எதனா ஒரு லாஜிக்காக நீங்கள் பேசுனீங்கன்னா ஓகே, நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல ஜெஃப்ரியோட எவிக்ஷனுக்கு ஜாக்லின் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட பிரச்சனையே கிடையாது, எங்களுக்கு அதில் சந்தோஷம் தான். ஏன்னா இந்த கேமு, இந்த பிக் பாஸ் இருக்கு இல்லையா, தற்குறி முண்டங்களா புரிஞ்சுக்கோங்களா, இந்த பிக் பாஸ் கேமே ஒருத்தனை எவிக்ட் பண்ணி விளையாடுற கேம் தான், சரியா? எவிக்ஷன் கேம் தான் இங்கே ஆடி ஆகணும். ஏன்னா அதுதான் வாரம் ஒருத்தன் போவான், ஒருத்தன் யார் வந்து இங்கே டிசர்விங்காக அவன் மேலே போவான், டிசர்விங் இல்லாதவன் வெளியில் போவான். டிசர்விங் இல்லாதவன் யார் சூஸ் பண்ணோம்? டிசர்விங் ஆனவன் தான் சூஸ் பண்ணோம். நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதியானவன், இவன் இந்த இடத்துல இருக்கிறது தகுதியான நபர் இல்லை அப்படின்ற ஒரு டாஸ்கே கொடுப்பானுங்கடா இங்கே. ஏண்டா டேய் அப்படின்ற ஒரு டாஸ்கே கொடுப்பாங்க. இந்த சீசன்லாம் அது கிடையாது, இந்த சீசனில் தான் அது கிடையாது. அந்த டாஸ்க்கு மட்டும் வச்சிருக்கணும். உங்களுடைய இருக்காங்க இல்லையா குயின், அந்த குயினுடைய ஆட்டம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சௌந்தர்யாவை தான் சொல்கிறேன், வேற யாரு? சௌந்தர்யா வந்து பேசுகிற அழகு இருக்குல்ல, அந்த அழகில் வந்து நீங்களாம் மயங்கிருப்பீங்க, அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க, சரியா? ஸோ அதெல்லாம் வைக்காததுனால நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, அதெல்லாம் வைக்காததுனால நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. வாயை வச்சு எந்த விதமான டாஸ்க்கும் வரல, அதனால சௌந்தர்யா அந்த வீட்டில் சர்வை ஆகிட்டீங்க. ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லாத ஒரு பர்சனை நீங்கள் தூக்கி வச்சு பேசுகிற உங்களுக்கே இவ்வளோ அதுப்பு இருக்கும்போது 12 வாரமாக தொடர்ச்சியாக நாமினேஷன் சந்தித்து மக்கள்கிட்ட போய் மக்களால் காப்பாற்றப்பட்டு இந்த வீட்டுக்குள்ளே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்களே, அவங்கள பற்றி பேசக்கூடிய ஆட்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். நீங்கள் என்னதான் கூட்டத்தில் அதிகமாக இருக்கலாம் ராசா, பண்ணிங்க தான் கூட்டமாக இருக்கும், அதுக்குன்னு பண்ணிங்க பலசாலி கிடையாது இல்லையா? பையனா கூட்டம் வந்து கூட்டமாக தான் வேட்டையாடும், அதுக்குன்னு அதுக்கு வந்து பலசாலி கிடையாது இல்லையா? சிங்களாக ஒரு சிங்கம் மாட்டினா நீங்கள் அடிச்சிருவீங்க. உங்கள் பலத்துக்கு ஈக்குவலாக சிங்கம் கூட்டம் வந்துச்சுன்னா இருக்கிற இடம் துண்டக்காரன் துணியக்காரன் ஓட வேண்டியதான், புரியுதா? ஸோ அவ்வளவுதான். கூட்டமாக இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம வந்து நியாயமாக இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் நியாயமான விஷயங்களை நீங்கள் பேச தவிர்க்கிறீங்க. இந்த வாரம் ஜெஃப்ரியை நாமினேட் பண்ணது யாரு? ஜாக்லினா சௌந்தர்யாவா? சௌந்தர்யா தான் ஜெஃப்ரியை வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஜாக்லின் வந்து நாமினேட் பண்ணது 2 பேரை தான், ஒன்று பவித்ரா, இன்னொன்று அன்ஷிதா. எந்த விதத்திலையும் ஜெஃப்ரியோட எவிக்ஷனுக்கு ஜாக்லின் காரணம் கிடையாது. இப்போ இவனுக்கு என்ன பண்றானுங்க அப்படின்னா, ஜெஃப்ரிக்குன்னு ஒரு சில ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா, ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவனுங்க வந்து ஒரு தப்பான ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இது இவங்க பக்கம் திரும்பக்கூடாது அப்படின்னா இவங்களை வந்து தன் கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஜாக்லின் தான் காரணம் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் உண்மையான காரணம் யாரு? சௌந்தர்யா.
சௌந்தர்யா தான் நாமினேட் பண்ணாங்க, சௌந்தர்யா தான் அதுக்கு காரணம். நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இப்போ சௌந்தர்யா கூட நம்ம அந்த அளவுக்கு மோசமான ஆட்கள் கிடையாது. இப்போ சௌந்தர்யா தான் காரணம்னு நம்மளால சொல்ல முடியாது. மக்கள் தான் வெளியேற்றிருக்கிறாங்க. ஜெஃப்ரி வேண்டாம், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்களில் ஜெஃப்ரி வந்து இருக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி மக்கள் ஓட்டு போடாமல் வெளியில் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதுக்கு மக்கள் தான் மெயின் ரீசன். இன்னொரு ரீசனாக நீங்கள் கண்டஸ்டன்ட் எடுக்கணும்னா நீங்கள் சௌந்தர்யாவை தான் நியாயமாக எடுக்கணும். ஆனால் இவங்க யார் எடுத்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ஜாக்லின் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாக்லின் தான் ஜெஃப்ரியோட எவிக்ஷனுக்கு காரணம்னு சொல்லி. பிரமாதம் என்னென்னமோ பண்ணுறீங்க, முட்டி மோதுறீங்க, நல்லா பண்ணுங்க. போன சீசனில் மாயாவை பார்க்குற மாதிரியே எனக்கு இருக்குது இவனுங்க பண்ணுறதுலாம். ஏன்னா மாயாவுக்கு தான் இந்த அளவுக்கு மெனக்கெட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நடக்கட்டும், நன்றாக நடக்கட்டும். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறது கிடையாது. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறதே கிடையாது. ஜாக்லினுக்கு அந்த இடம் இல்லைன்னா அது முத்துக்குமரனுக்குன்னு எழுதி வச்சாச்சு. அதனால் வரணும்னா மிஞ்சி நீங்கள் வந்து வேலை செஞ்சு வரணும்னா கூட நீங்கள் ரன்னராக வரலான்டா, அவ்வளோதான். நாங்கள் வந்து தோத்தாலும் நியாயமாக தோப்போமே தவிர்த்து உங்களை மாதிரி கேடுகட்ட வேலைகள் பண்ணிலாம் நாங்கள் தோக்க மாட்டோம். அது வந்து உறுதியாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கூட கேட்டேன் இது மாதிரி ஜாக்லின் ஃபேண்டம்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து நான் பேசும்போது நான் கேட்டிருந்தேன், இந்த அளவுக்கு சௌந்தர்யா ஃபேண்டம் வந்து இப்படி ஒரு நெகட்டிவ் விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்களே, ஜாக்லினை தொடர்ச்சியாக நெகட்டிவாக காட்டிகிட்டு இருக்காங்களே, நீங்கள் ஏன் அதை டிஃபெண்ட் பண்ணி பேச மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் வந்து ஆர்கானிக்காக தான் எப்பயுமே நாங்கள் பண்ணுவோம். இது வந்து ஒரு பிஆர் கும்பல் சேர்ந்து வச்சு செய்கிற ஒரு வேலையாக இருக்குது. இதில் போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வந்து அடுத்தவங்களை இறக்கி விளையாண்டு நமக்கு அந்த வெற்றி நமக்கு தேவை கிடையாது. நம்ம கண்டஸ்டன்ட் கிட்ட நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது, நம்ம அதை பற்றி பேசி நம்ம விளையாடுவோம். அவங்க ஆள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சைடு இருக்கிறவங்கள தப்பாக பேசி அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த எச்ச வேலை வேண்டாம் அப்படின்றத கிளியராக சொன்னாங்க. நானும் ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிக்கும் போது ஆமாம் கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு. அவ்வளவுதான் நீங்கள். ஸோ அந்த லெவல்லையே இருங்க, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு ரொம்ப ஆடக்கூடாது, அப்படியே இருக்கணும். ஸோ இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? ஜெஃப்ரியோட எவிக்ஷனுக்கு யார் காரணம்? என்னை கேட்டால் நான் மக்கள் தான் காரணம்னு சொல்லுவேன். நான் சௌந்தர்யா கூட சொல்ல மாட்டேன், மக்கள் தான் காரணம். ஆனால் இதுக்கு ஜாக்லின் தான் காரணம், அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம்னு இவனுங்க மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.